அதிகாரம் 116 பிரிவு ஆற்றாமை. திருக்குறள் 1151. செல்லாமை உண்டேல் எனக்குரை மற்றினின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. பொருள்: நீ என்னை பிரியாமல் இருக்கப் போகிறாய் என்றால் அதை என்னிடம் சொல். ஆனால் நான் போய்விட்டு விரைவில் வல்வருவேன் என்று நீ சொல்லும் ஆறுதல் இருக்கிறதே, அதை நீ திரும்பி வரும்வரை உயிரோடு இருப்பவர்களிடம் போய் சொல். நான் முன் பிரிவைக் கேட்ட மாத்திரத்திலேயே இறந்து விடுவேன். தலைவன் பிரியப் போகிறேன் என்று சொன்னதைக் கேட்டதுமே தலைவி தன் உயிருக்கு ஏற்படும் ஆபத்தை எச்சரிக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணன் பிரிந்து செல்ல ஆயத்தமாகும்போது அவனது பிரிவை ஒரு கணமும் தாங்க முடியாது என்பதை ராதை இவ்வாறு கூறுகிறாள். யதி கச்சசி தர்ஹி மம பிராணாக அபி கச்சந்தி புனராகமன வச்சனம் து மம சவாய கதய. விளக்கம்: நீ செல்கிறாய் என்றால் என் பிராணன்களும் கூடவே செல்கின்றன. மீண்டும் வருவேன் என்ற உனது சொற்களை இங்கே கிடக்கப் போகும் என் பிணத்திடம் சொல்லிக்கொள். வள்ளுவர் இங்கே வாழ்வார்க்கு உரை என்று உயிரோடு இருப்பவரிடம் சொல் என்பதையே ஜெயதேவர் பிணத்திடம் சொல் என இன்னும் தீவிரமாக சொல்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். தலைவி ஊர்வசி தலைவன் புரூரவாவை பிரிய நேரிடும்போது பிரிவின் சேதி எப்படி ஒரு கொடிய விஷம் போன்றது என்பதை காளிதாசர் விளக்குகிறார். கமன வார்த்தா ஏவ மம விஷம் சமானம் ஆகம்ய கிம் பிரயோஜனம் யதி ஆதாரக ஏவ நஷ்டக. விளக்கம்: நீ செல்கிறாய் என்ற செய்தியே எனக்கு விஷம் போன்றது. ஆதாரம், அதாவது உயிர் அழிந்த பிறகு நீ திரும்பி வந்து என்ன பயன்? வள்ளுவர் இங்கே வல்வரவு என்பது பிரிவை தாங்குபவர்களுக்கே பயனுள்ளது, தற்கொலை செய்து கொள்ளும் நிலையிலுள்ள தனக்கல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஸ்ருங்கார ரசம். மரண அவஸ்தா பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது மரணபூர்வ தசா எனப்படும், அதாவது பிரிவின் துயரத்தை தாங்க முடியாமல் உயிர் பிரியும் எல்லைக்கு செல்லும் நிலை. அமுரக சதகத்தின் ஒரு பாடல். பிரிவேன் என்றாய் உயிர் பாதி போனது, வருவேன் என்றாய் மிச்சமும் போகிறது. திரும்பி வரும்போது உடல் மட்டும் இருக்கும், உயிர் உன்னை பின்தொடர்ந்திருக்கும். விளக்கம்: செல்லாமை என்பது தலைவிக்கு தேவைப்படும் ஒரே மருந்து. மற்று என்பது வினை மாற்று, அதாவது விரைந்து வருவேன் என்ற உனது சமாதானம் உன் பிரிவை தாங்கி உயிரோடு இருப்பவர்களுக்கே உரியது. காதலின் ஆழம் இங்கே உயிரின் விலையாக காட்டப்படுகிறது. பிரிவை சொல்லத் துணியும் தலைவனுக்கு இது ஒரு மென்மையான மிரட்டல். திருக்குறள் 1152. இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தார் புணர்வு. பொருள்: என் காதலரின் பார்வை முன்பு எனக்கு இன்பத்தை தருவதாக இன்கண் இருந்தது. ஆனால் இப்போது நாங்கள் கூடியிருக்கும் அந்த இன்பமான நேரத்திலும் அடுத்து அவர் பிரிந்து விடுவாரோ என்ற அச்சம் கலந்த துன்பத்தையே புன்கண் தருகிறது. கூடியிருக்கும்போதே பிரிவை எண்ணி வருந்தும் பிரிவஞ்சும் நிலை இது. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனுடன் இருக்கும்போதே அவனது பிரிவை நினைத்து ராதை வருந்துவதை ஜெயதேவர் ஒரு நுட்பமான உணர்வாக வர்ணிக்கிறார். சங்கமே அபி விரக பீதிஹி மம ஹிருதயே வர்த்ததே ஆலிங்கனே அபி அந்தரம் சிந்தையாமி கிமிதம் துக்கம். விளக்கம்: நாங்கள் கூடியிருக்கும் சங்கமே போதே பிரிவின் அச்சம் என் இதயத்தில் வளர்கிறது. அணைத்திருக்கும் போதும் இடைவெளி வந்துவிடுமோ என்று சிந்திக்கிறேன். இது என்ன துயரம்? வள்ளுவர் இங்கே புணர்வு புன்கண்ணுடைத்து என்று சொல்வதையே ஜெயதேவர் சங்கமே விரக பீதி என்கிறார். காளிதாசரின் மாளவிகாக்னி மித்ரம். அரசன் அக்னிமித்ரன் காதலியுடன் இருக்கும் தருணத்தில் காலம் வேகமாக ஓடுவதைக் கண்டு அது பிரிவை நோக்கித் தள்ளுவதாக அஞ்சுவதை காளிதாசர் விளக்குகிறார். சந்நிதௌ அபி வியோக சங்கிதம் மம மனக திருஷ்டி சுகம் அதிருஷ்ட துக்கஸ்ய ஆரம்பக பவதி. விளக்கம்: காதலி அருகிலேயே இருந்தாலும் என் மனம் பிரிவை எண்ணி சங்கடப்படுகிறது. வியோக சங்கிதம்,
அவளை பார்ப்பதால் வரும் சுகம் தெரியப்போகும் துயரத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. வள்ளுவர் இங்கே பார்வல் பிரிவஞ்சும் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் அப்படியே பிரதிபலிக்கின்றன. ஸ்ருங்கார ரசம் சந்நிதி சந்தாப பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது பிரிவஞ்சல் எனப்படும். அதாவது இன்பத்தின் உச்சத்தில் இருக்கும்போதே அதன் முடிவை பற்றி நினைத்து வருந்துவது. அமருக சதகத்தின் ஒரு பாடல். கண்கள் சந்திக்கும்போது கவிதை பிறந்தது, கைகள் சேரும்போது அச்சம் பிறந்தது. இமை மூடினால் பிரிவு, இமை திறந்தால் ஒளி, கூடலே இப்போது கூர்வாளாகி தைக்கிறதே. விளக்கம். இன்கண் என்பது இனிமையான பார்வை, புன்கண் என்பது துன்பம் தரும் நிலை. காதலின் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு நொடி பிரிவை கூட தாங்க முடியாத நிலை ஏற்படும். அப்போது கூடியிருக்கும் இன்பத்தை அனுபவிப்பதை விட இன்னும் சற்று நேரத்தில் அவர் போய்விடுவாரே என்ற எண்ணம் தலைவிக்கு துன்பத்தை தருகிறது. இன்பமே துன்பமாக மாறும் இந்த முரண் காதலின் உச்சகட்ட உணர்ச்சியாகும். திருக்குறள் 1153. அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோரிடத்து உண்மையான். பொருள். எல்லாவற்றையும் அறிந்த அறிவுடையவரிடத்திலும் கூட தலைவனிடம் பிரிவு என்பது ஒரு கருத்தாக இருக்கும்போது அவர் தரும் ஆறுதல் மொழிகளை நம்பி தெளிவடைதல் என்பது மிகவும் கடினமானது. அறிவுள்ளவரான தலைவரே பிரிய துணியும்போது அவர் சொல்லும் சமாதானங்கள் எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்று தலைவி ஐயப்படும் நிலை. ஜெயதேவரின் கீதகோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணன் ஞானத்தின் வடிவம் என்றாலும் அவன் பெரிய துணியும்போது அவனது சொற்களில் தனக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்பதை ராதை கூறுகிறாள். விதுஷாம் அபி மானசே காமஹ மோகம் ஜனயதி சர்வஜ்ஞஹ அபி மாதவஹ வியோக காலே அசத்யவசீ பவதி. விளக்கம். அறிவுடையவர்களின் மனதிலும் காமம் மயக்கத்தை உண்டாக்குகிறது. எல்லாம் அறிந்த மாதவனும் கூட பிரியும் காலத்தில் பொய் சொல்பவனாகவே எனக்கு தோன்றுகிறான். வள்ளுவர் இங்கே அறிவுடையார் கண்ணும் என்று சொல்வதை ஜெயதேவர் சர்வஜ்ஞக அபி எல்லாம் அறிந்தவனும் கூட என்கிறார். காளிதாசரின் மாளவிகாக்னிமித்ரம். அறிவு முதிர்ச்சி உடையவர்கள் கூட காதலில் தடுமாழுவதை காளிதாசர் ஒரு நேர்த்தியான ஸ்லோகத்தில் விளக்குகிறார். பாண்டித்யம் தூரதக திஷ்டதி யதா விரஹ சம்முகே தேற்ற வசனம் விபலம் இதி ஜானாதி விரஹிணி. விளக்கம். பிரிவு முன்னே வந்து நிற்கும்போது பாண்டித்யம் தூரத்தில் போய் நிற்கிறது. ஆறுதல் மொழிகள் யாவும் பயனற்றவை என்பதை பிரிவால் வாடும் பெண் அறிவாள். வள்ளுவர் இங்கே அரிது அரோ தேற்றம் ஆறுதல் அடைதல் அரிது என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். விஸ்வாச பங்கபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது மதிப்பிரமம் எனப்படும். அறிவுக்கும் உணர்வுக்கும் நடக்கும் மோதல். அமருக சதகத்தின் ஒரு பாடல். நூல்கள் கற்றார் நுணுக்கம் அறிந்தார் பிரிய மாட்டேன் என்றே முன்னம் மொழிந்தார் பிரிவு என்று வந்தபின் அவர் அறிவு எங்கே? சமாதானம் என்பது இப்போது வெற்று சொல்லன்றோ? விளக்கம். தலைவன் சிறந்த அறிவாளி, உலக நியதிகளை அறிந்தவர். அவர் தரும் ஆறுதல் மொழிகள் பொதுவாக நம்பத்தகுந்தவைதான். ஆனால் பிரிவு என்ற ஒன்று அவரிடம் ஓரிடத்து உண்மையாக இருக்கும்போது அந்த அறிவாளி சொல்லும் சொற்கள் கூட தலைவிக்கு நம்பிக்கையை தரமறுக்கின்றன. அறிவை விட பிரிவின் வலி இங்கே பெரிதாக காட்டப்படுகிறது. திருக்குறள் 1154. அளித்தஞ்சல் என்றவர் நீப்பிர் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு. பொருள். அன்று அன்போடு அணைத்து அஞ்சாதே உன்னை பிரியேன் என்று சொன்னவர் இன்று என்னை பிரிந்து செல்வாரென்றால் அன்று அவர் சொன்ன தெளிவான சொற்களை நம்பிய என் மீது என்ன தவறு இருக்க முடியும்? தவறு செய்தவர் அவரே, நான் அல்ல. காதலனின் வாக்குறுதியை நம்பி ஏமாந்த தலைவி தன் நிலையை எண்ணி நொந்து கொள்ளும் நிலை. ஜெயதேவரின் கீதகோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணன் அன்று கொடுத்த வாக்குறுதிகளை இன்று மீறுவதைச் சுட்டிக்காட்டி
ராதை இவ்வாறு புலம்புகிறாள். மா பை இதி வசனேன மம விஸ்வாசம் கிருத்தவான் யதி சக த்யஜதி தர்ஹி மம சரளதா கிம் அபராதக. விளக்கம். அஞ்சாதே மா பை என்ற சொற்களால் அவர் என் நம்பிக்கையை பெற்றார். இன்று அவர் என்னை துறந்தால் என் மென்மையான நம்பிக்கை சரளதா எப்படி ஒரு குற்றமாகும்? வள்ளுவர் இங்கே அஞ்சல் என்றவர் என்று குறிப்பிடுவதையே ஜெயதேவர் மா பை என்கிறார். நம்பியவர் மீது குற்றமில்லை, கைவிட்டவர் மீதே குற்றம் என்பது இருவர் கருத்தும். காளிதாசரின் அபிஞான சாகுந்தலம். துஷ்யந்தன் சகுந்தலையை மணம் முடிக்கும்போது தந்த வாக்குறுதிகளை பின்னாளில் மறந்தபோது சகுந்தலையின் தரப்பிலிருக்கும் நியாயத்தை காளிதாசர் விளக்குகிறார். சத்யவசனேன விஸ்வஸ்தா முக்தா கன்யகா தியானேன திருஷ்டதோஷௌ தோஷௌ தூ வசனபங்கினஹ. விளக்கம். சத்தியமான சொற்களை நம்பிய அந்த பேதை சகுந்தலை மீது குற்றமேதுமில்லை. குற்றம் முழுவதும் அந்த வாக்குறுதியை மீறியவரிடமே உள்ளது. வசனபங்கினஹ. வள்ளுவர் இங்கே தேரியார்க்கு உண்டோ தவறு என்று வினவுவதை காளிதாசரின் இந்த வரிகள் உறுதிப்படுத்துகின்றன. சிருங்கார ரசம் விஸ்வாச நிர்வேத பாவம். சிருங்கார ரசத்தில் இது தர்ம சங்கடம் எனப்படும். ஒருவன் தன் கடமையை விட காதலையே பெரிதாக நம்பும் நிலை. அமுருக சதகத்தின் ஒரு பாடல். பிரியேன் என்றார், அணைத்து நின்றார், உயிரே நீதான் என்று மொழிந்தார். நம்பினேன் நான், இன்று நடக்கிறார் அவர். ஏமாந்தவள் மீது என்ன பழி உண்டு? விளக்கம். அளித்து என்றால் அன்பு காட்டி அல்லது அணைத்து என்று பொருள். தெளித்த சொல் என்பது எவ்வித ஐயமுமின்றி அன்று அவர் உறுதிப்படக் கூறியது. அத்தகைய உறுதியான சொற்களை நம்பி தன் வாழ்வையே அவரிடம் ஒப்படைத்த தலைவி அவர் பிரியும்போது தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளும் விதமாக இதை கூறுகிறாள். ஏமாற்றுவது அறிவான செயலாக இருக்கலாம். ஆனால் ஏமாறுவது அன்பின் அடையாளமே தவிர அது தவறு அல்ல என்பது இதன் சாரமாகும். திரிக்குறள் 1155. ஓம்பி நமைந்தார் பிரிவோம்பன் மற்றவர் நீங்கினர் அரிதார் புணர்வு. பொருள். என் உயிரை காப்பாற்ற விரும்பினால் என்னோடு பொருந்தியுள்ள காதலரின் பிரிவை தடுத்து நிறுத்துங்கள். ஒருவேளை அவர் என்னை பிரிந்து சென்றுவிட்டால் அதன் பிறகு மீண்டும் நாங்கள் கூடி வாழ்வது என்பது அரிது. ஏனெனில் நான் உயிர் பிழைத்திருக்க மாட்டேன். தலைவனின் பிரிவை தடுப்பதே தன் உயிரை காக்கும் ஒரே வழி என தலைவி தோழியிடம் கூறும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணன் தன்னை விட்டு நீங்குவது தன் மூச்சு நின்று போவதற்கு சமம் என்பதை ராதை இவ்வாறு உணர்த்துகிறாள். யதி ஜீவித்தும் இச்சசி மாம் தர்ஹி தஸ்ய கமனம் வாரய கதே து தஸ்மின் புனராகமனம் சவாய அபகாரமேவ. விளக்கம். நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அவர் போவதை தடுத்து நிறுத்து. கமனம் வாரய. அவர் சென்ற பிறகு மீண்டும் அவர் வருவது பிணத்திற்கு செய்யும் அபகாரம் போன்றதே. வள்ளுவர் இங்கே நீங்கின் அரிது என்று சொல்வதையே ஜெயதேவர் மீண்டும் வருதல் பயமற்றது என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவு என்பது ஒரு மலரைப் போன்ற மென்மையான பெண்ணின் இதயத்தை உடைத்துவிடும் என்பதை காளிதாசர் ஒரு அழகான ஸ்லோகத்தில் விளக்குகிறார். ஆசா பந்தக குசும சத்ருஷம் ஹிருதயம் வியோகே சத்யக பாதி புனக சந்தானம் ந சம்பவதி. விளக்கம். பூவை போன்ற மென்மையான இதயம் பிரிவின் போது உடனே உதிர்ந்துவிடும். பாதி. உதிர்ந்த பூவை மீண்டும் காம்போடு இணைப்பது எப்படி முடியாதோ அப்படியே உயிர் போன பின் கூடலும் முடியாது. வள்ளுவர் இங்கே அரிதார் புணர்வு என்று மீண்டும் கூடுதல் இயலாது என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம் பிராண சம்சயபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது சம்சய அவஸ்தை எனப்படும். அதாவது பிரிவாலேயே உயிர் ஊசலாடும் நிலை. அமுரக சதகத்தின் ஒரு பாடல். இருந்தால் அவரோடு இருப்பேன், பிரிந்தால் காற்றோடு மறைவேன். உயிர் போனபின் கூடி என்ன பயன்? மருந்து என்பது நோயாளி இருக்கும் வரைதானே. விளக்கம். ஓம்பின் என்றால் காப்பாற்ற நினைத்தால் என்று பொருள். அமைந்தார் என்பது தலைவியின் இயல்புக்கு ஏற்றவாறு அமைந்த தலைவனை குறிக்கும். தலைவன் பிரிந்தால் தலைவியின் உயிர் பிரிந்துவிடும். உயிர் பிரிந்த பிறகு தலைவன் மீண்டும் வந்தாலும் புணர்வு என்பதால் எந்த பயனும் இல்லை. எனவே உயிரை காக்க வேண்டுமானால் பிரிவை ஓம்பல் ஒன்றே வழி என்பது தலைவியின் இறுதி எச்சரிக்கை. திருக்குறள்
1156 பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயினரிதவர் நல்குவர் என்னும் நசை. பொருள்: தாம் பிரியப் போவதைப் பற்றி என்னிடம் வந்து சொல்லும் அளவுக்கு வன்கண்மை, அதாவது இரக்கமற்ற உறுதி உடையவராக அவர் இருப்பாரானால், அவர் மீண்டும் வந்து எனக்கு அருள் செய்வார், அதாவது கூடி மகிழ்வார் என்று நான் ஆசைப்படுவது, அதாவது நசை, வீணான ஒன்றாகும். பிரிவைச் சொல்லத் துணிந்தவரிடம் இனி அன்பை எதிர்பார்ப்பது கடினம் என தலைவி தன் நம்பிக்கையை இழக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதை கிருஷ்ணன் தன்னை விட்டு பிரியும் செய்தியைக் கேட்டதும் அவனது இதயம் கல்லைப் போல மாறிவிட்டதோ என்று ராதை அஞ்சுகிறாள். யதி கமன வார்த்தா கதனே ஹிருதயம் ந கம்பதே தர்ஹி தஸ்ய கருணா புனராகமனே கா ஆசா. விளக்கம்: பிரிவின் செய்தியைச் சொல்லும்போது, அதாவது கமன வார்த்தா, அவர் இதயம் நடுங்கவில்லை என்றால் அவர் மீண்டும் கருணையோடு வருவார் என்பதில் என்ன ஆசை இருக்க முடியும்? வள்ளுவர் இங்கே வன்கண்ணர் என்று சொல்வதையே ஜெயதேவர் ந கம்பதே, அதாவது நடுங்காத இதயம் என்கிறார். காளிதாசரின் குமார சம்பவம். காதல் என்பது மென்மையானது, ஆனால் கடமை அல்லது பிரிவு என்று வரும்போது அது எவ்வளவு உறுதியாக மாறிவிடுகிறது என்பதை காளிதாசர் விளக்குகிறார். நிஷ்டுர வச்சனேன காமஹ பக்னஹ பவதி யஹ வியோகம் வக்தி சஹ அனுராகம் கிம் தாரயதி. விளக்கம்: கடுமையான சொற்களால் காதல் உடைந்து போகிறது. பிரிவைச் சொல்பவர் எப்படி இன்னும் அன்பை தாங்கியிருப்பார்? வள்ளுவர் இங்கே நல்குவர் என்னும் நசை இனி நிறைவேறாது என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் மொழிவழிகின்றன. ஸ்ருங்கார ரசம் ஆசா பங்கபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது நைராஸ்யம் எனப்படும். காதலனின் ஒரு சொல் எப்படி மொத்த நம்பிக்கையையும் சிதைக்கும் என்பதை அமுரத சதகத்தின் ஒரு பாடல் கூறுகிறது. பிரிவேன் என்றார், வாய் பதறவில்லை. போவேன் என்றார், கண் கலங்கவில்லை. இரக்கமற்ற அவரிடம் இனி எதை நான் தேடுவேன்? கல்லில் பூக்கும் மலருக்கு காத்திருப்பது அறிவீனமன்றோ? விளக்கம்: பிரிவுரைக்கும் என்பது பிரிவை தெரிவித்தல். வன்கண்ணர் என்பது கண்ணோட்டம் அல்லது இரக்கம் இல்லாதவர். என்னை பிரிந்தால் நான் இறந்து விடுவேன் என்று தெரிந்தும் என்னிடம் வந்து பிரியப் போகிறேன் என்று சொல்பவரிடம் இனி அன்பை எதிர்பார்ப்பது அரிது, அதாவது முடியாது. நசை என்றால் ஆசை. அந்த ஆசை இங்கே கானல் நீராக தலைவிக்குத் தோன்றுகிறது. திருக்குறள் 1157. துறைவன் துறந்தமை தூற்றாகொள் முன்கை இறையிரவா நின்ற வளை. பொருள்: கடல்துறைக்குத் தலைவனான என் காதலர் என்னை பிரிந்து சென்ற செய்தியை என் முன்கையின் மணிக்கட்டிலிருந்து கீழே நழுவும் இந்த வளையல்கள் ஊராருக்கு அறிவித்து தூற்றாவோ? நிச்சயமாக அறிவித்துவிடும். தலைவன் பிரிந்த துயரத்தால் உடல் மெலிந்து அதனால் கழலும் வளையல்கள் தலைவனின் பிரிவை ஊரறிய செய்யும் இரகசிய குறியீடாக தலைவி கருதும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனின் பிரிவால் ராதையின் உடல் மெலிந்து அவள் அணிந்திருக்கும் கங்கணங்கள், வளையல்கள் கழன்று விழுவதை ஜெயதேவர் இவ்வாறு வர்ணிக்கிறார். ஹஸ்தச்யுத கங்கணம் தவ வியோக வேதனையா கதயதி சர்வஜனேப்யஹ மம அனுராக தசாம். விளக்கம்: உன் பிரிவின் வேதனையால் என் கைகளிலிருந்து கங்கணங்கள் நழுவி விழுகின்றன. ஹஸ்தச்யுத கங்கணம், அவை எல்லா மக்களிடமும் என் காதலின் நிலையையும் உன் பிரிவையும் சொல்லிவிடுகின்றன. வள்ளுவர் இங்கே இறை இரவா நின்ற வளை, அதாவது மணிக்கட்டைத் தாண்டி நழுவும் வளையல் என்று சொல்வதையே ஜெயதேவர் ஹஸ்தச்யுத என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். யக்ஷன் தன் காதலியின் நிலையை மேகத்திடம் விவரிக்கும்போது அவளது கைகள் மெலிந்து பொன் வளையல்கள் கழன்று கிடப்பதை ஒரு அடையாளமாக சொல்கிறான். கனக வலய பிரம்ஷ ரிக்த பிரகோஷ்டக வார்த்தாம் வததி லோகேப்யக
பிரிய விரக சூச்சகாம். விளக்கம்: தங்க வளையல்கள் கழன்று விழுந்ததால் வரிகாகிப் போன அவளது முன்கை காதலன் பிரிந்து சென்ற செய்தியை உலகிற்கு அறிவிக்கும் அடையாளமாக இருக்கிறது. வள்ளுவர் இங்கே துறந்தமை தூற்றாகொல், பிரிந்ததை அறிவிக்காதோ என்று வினவுவதை காளிதாசரின் இந்த சூச்சகாம் என்ற கருத்து வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம், கார்ச்சிய அவஸ்தை. ஸ்ருங்கார ரசத்தில் இது கார்ச்சியம் எனப்படும் மதன தசை. பிரிவால் உடல் உருகுவதை அமுருக சதகத்தின் ஒரு பாடல் இவ்வாறு கூறுகிறது. அணைத்த கைகள் இப்போது அடையாளம் தெரியவில்லை. அணிந்த வளையல் நிலத்தில் தஞ்சம் புகுகிறது. மௌனம் காக்க நினைத்தேன் நான், ஆனால் என் கைகளோ கூச்சலிட்டுப் பேசுகின்றனவே. விளக்கம்: துறைவன் என்பது நெய்தல் நிலத் தலைவனை குறிக்கும். இறை என்றால் மணிக்கட்டு, இரவா நின்ற என்றால் கடந்து செல்லுகின்ற. வளையால் கழன்று விழுவது என்பது சங்க இலக்கியங்களில் பிரிவின் உச்சகட்ட அடையாளமாக கருதப்படுகிறது. தலைவி தன் வாயால் சொல்லாவிட்டாலும் அவளது உடல் மாற்றமும் கழலும் வளையல்களும் ஊரறிய செய்தியை சொல்லிவிடும் என்பது இதன் உட்பொருள். திருக்குறள் 1158. இன்னா தினனில் ஊர் வாழ்தல் அதனினும் மின்னா தினியார் பிரிவு. பொருள்: நமக்கு இனியவர், நண்பர், சுற்றத்தார் இல்லாத ஊரில் தனியே வாழ்வது மிகவும் துன்பமானது. ஆனால் அதைவிடவும் அதிக துன்பம் தருவது நமக்கு பிரியமான காதலரை பிரிந்து வாழ்வதாகும். சுற்றத்தார் இல்லாத ஊரில் வாழும் தனிமையை விட காதலனின் பிரிவு நரகவேதனை தரக்கூடியது என தலைவி உணரும் நிலை. ஜெயதேவரின் கீதகோவிந்தம், அஷ்டபதி. ராதை: சுற்றமும் நட்பும் சூழ்ந்திருந்தாலும் கிருஷ்ணன் இல்லாத இடம் தனக்கு பாலைவனமாக தெரிவதை ராதை இவ்வாறு வர்ணிக்கிறார். ந பந்து ந மித்ரம் யத்ர மாதவஹ ந வித்யதே சர்வசுகஹீனஹ சஹ தேசஹ விரஹஹ து மரணாத் அபி கஷ்டஹ. விளக்கம்: மாதவன் இல்லாத இடத்தில் உறவினரோ நண்பரோ இருந்து பயனென்ன? அந்த தேசமே சுகமற்றது. ஆனால் காதலனின் பிரிவோ மரணத்தை விட கொடியது. வள்ளுவர் இங்கே இனியார் பிரிவு, அன்பிற்கு உரியவர் பிரிவு அதனினும் கொடியது என்று சொல்வதையே ஜெயதேவர் மரணாத் அபி கஷ்டஹ என்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசியம். தனிமையின் பாரத்தையும் காதலியின் பிரிவையும் ஒப்பிட்டு காளிதாசர் ஒரு ஆழ்ந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார். அபரிஜன வாசக கஷ்டதரஹ கிந்து பிரியா வியோகஹ விஷசமானஹ லோகே சர்வ துக்கானாம் சீமா விரஹஹ ஏவ. விளக்கம்: உதவியாளர் இல்லாத இடத்தில் வாழ்வது கஷ்டம்தான். ஆனால் காதலியின் பிரிவோ விஷத்திற்கு சமமானது. உலகில் எல்லா துன்பங்களுக்கும் எல்லையாக இருப்பது பிரிவுதான். வள்ளுவர் இங்கே இன்னாது என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் விஷசமானக, விஷத்திற்கு ஒப்பானது என்ற கருத்து வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம், ஏகாகி அவஸ்தை பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது சூன்ய அவஸ்தை எனப்படும். அதாவது சுற்றிலும் மக்கள் இருந்தாலும் மனம் யாருமற்ற வெற்று இடத்தில் இருப்பதாக உணரும் நிலை. அமுரக சதகத்தின் ஒரு பாடல். உறவினர் சூழ்ந்திருக்க ஊர் கொண்டாடுகிறது, உள்ளமோ அவன் இல்லா ஊரில் தவிக்கிறது. துணையில்லா ஊர் ஒரு பாரமென்றால் துணையின் பிரிவோ தாங்க முடியாத மலையன்றோ. விளக்கம்: இனன் என்றால் சுற்றத்தார் அல்லது இனியவர். இன்னாது என்றால் தீயது அல்லது துன்பமானது. ஒருவனுக்கு தன் கருத்தை அறியாத மக்களிடையே வாழ்வதே பெரும் துன்பம். ஆனால் அதைவிட பெரிய மின்னா துன்பம் யாதெனில் தன்னை முழுமையாக அறிந்த காதலனின் பிரிவே ஆகும். இங்கே ஒப்பில்லாத துன்பமாக பிரிவு முன்னிறுத்தப்படுகிறது. திருக்குறள் 1159. தொடிர்ச்சுடினல்லது காம நோய் போல விடிர்ச்சுடலாற்றுமோ தீ. பொருள்: நெருப்பானது தன்னை தொட்டால் மட்டுமே சுடும். ஆனால் இந்த காம நோயோ, அதாவது காதல், நெருப்பைப் போலன்றி தன்னை விட்டு பிரிந்து சென்றாலும், அதாவது விடின், சுடும் வல்லமை கொண்டதோ? ஆம், பிரிந்தாலும் சுடுகிறது. நெருப்பை விட காதல் வலிமையானது என்பதை தலைவி வியப்புடன் கூறும் நிலை. ஜெயதேவரின் கீதகோவிந்தம், அஷ்டபதி. ராதையின் நிலை. கிருஷ்ணனை பிரிந்திருக்கும் ராதை
மன்மதனின் மலர் அம்புகள் நெருப்பை விட கொடியதாக தன்னை சுடுவதாக ஜெயதேவர் வர்ணிக்கிறார். ஜ்வலதி சலதி பவனோ ந ததா தஹதி யதா தவ விரக வஹ்னிஹி அக்னிஹி ஸ்பர்ஷேன சுடதி கிந்து மதனஹ தூரஸ்தோபி தஹதி. விளக்கம்: காற்று வீசி நெருப்பு ஜ்வாலை எழும்பினாலும் அது உன் பிரிவாகிய நெருப்பைப் போல சுடாது. நெருப்பு தொட்டால் சுடும், ஆனால் மன்மதனோ தொலைவில் இருந்தாலும் சுடுகிறான். வள்ளுவர் இங்கே விடின் சுடலாற்றுமோ என்று கேட்பதையே ஜெயதேவரின் இந்த தூரஸ்தோபி தஹதி என்ற கருத்து அப்படியே பிரதிபலிக்கிறது. காளிதாசரின் விக்ரம ஊர்வசியம். தலைவன் புரூரவா காதலின் தன்மையைப் பற்றி பேசும்போது அது இயற்கையின் விதிகளை மீறிய ஒரு நெருப்பு என வர்ணிக்கிறார். அபூர்வக அயம் அக்னிஹி காமரூபேன வர்த்ததே சம்பந்தேன ந தஹதி வியோகேது சர்வம் பஸ்மீகரோதி. விளக்கம்: காமம் என்பது ஒரு அபூர்வமான நெருப்பு. இது ஒன்றாக இருக்கும்போது சுடுவதில்லை, ஆனால் பிரிவின்போது அனைத்தையும் எரித்துச் சாம்பலாக்கி விடுகிறது. வள்ளுவர் எங்கே காமநோய் போல விடிர்ச்சுடல் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வியோகே தஹதி என்ற கருத்து அப்படியே பிரதிபலிக்கிறது. ஸ்ருங்கார ரசம். விரக தகன பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது தாப அவஸ்தை எனப்படும். நெருப்புக்கும் காதலுக்கும் உள்ள 3 முக்கிய வேறுபாடுகளை அமுருக சதகம் இவ்வாறு விளக்குகிறது. 1. நெருப்பு தொட்டால் சுடும். 2. காதல் தொட்டால் குளிரும், விட்டால் பிரியும். 3. நெருப்பு அணைக்கலாம், காதல் பிரியும் வரை அணையாது. காதல் நெருப்பு கவிதை போன்றது, பிரிவில் அது பெருந்தீயாக மாறுகிறது. அருகில் இருந்தால் அமுதம், அகன்று சென்றால் அதுவே அனல். விளக்கம்: தொடிர்ச்சுடின் என்பது நெருப்பின் இயல்பு, விடிர்ச்சுடல் என்பது காமத்தின் இயல்பு. நெருப்பு என்பது ஒரு ஜடப்பொருள், அதன் வெப்பம் தொடும்போது மட்டுமே கடத்தப்படும். ஆனால் காதல் என்பது ஒரு மன உணர்வு, அது நினைவுகளின் மூலமாக தொலைவில் இருப்பவரை சுடும் வல்லமை பெற்றது. நெருப்பை விட காமநோய் ஆற்றல் மிக்கது என்பதை வள்ளுவர் இங்கே ஒரு அழகான அறிவியல் முரணுடன் விளக்குகிறார். திருக்குறள் 1160. அரிதாற்றி அல்லநோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர். பொருள்: காதலரின் பிரிவை தாங்கிக் கொண்டு அதனால் ஏற்படும் துன்ப நோயை பொறுத்துக்கொண்டு அவர் சென்ற பிறகு உயிர் வாழ்பவர்கள் உலகில் பலர் இருக்கலாம். ஆனால் நான் அத்தகையவள் அல்ல. என்னால் அவர் பிரிவை தாங்கி உயிர் வாழ முடியாது. பிறர் எப்படி பிரிவை தாங்கி வாழ்கிறார்கள் என்பது தனக்கு வியப்பாக இருப்பதாக தலைவி கூறும் நிலை. இது ஒரு மறைமுகமான எள்ளல், ஐரணி. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதை கிருஷ்ணனை பிரிந்த பிறகு மற்றவர்கள் எப்படி உணவருந்தி உறங்கி உயிர் வாழ்கிறார்கள் என்பது தனக்கு புரியாத புதிராக இருப்பதாக ராதை தோழியிடம் கூறுகிறாள். கதம் ஜீவந்தி லோகே அஸ்மின் விரஹிண்யः பிரியம் வினா மம தூ நிமிஷமபி யுகசமானம் பிராணாக கமனமுகாக. விளக்கம்: இந்த உலகில் மற்ற பெண்கள் காதலனில்லாமல் எப்படி வாழ்கிறார்கள்? கதம் ஜீவந்தி, எனக்கோ ஒரு நிமிடம் கூட ஒரு யுகம் போல இருக்கிறது. என் பிராணன்கள் இப்போதே போக காத்திருக்கின்றன. வள்ளுவர் இங்கே வாழ்வார் பலர் என்று ஆச்சரியப்படுவதையே ஜெயதேவர் கதம் ஜீவந்தி என்று வினவுகிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவு என்பது ஒரு சாதாரண மனிதருக்கு சாத்தியமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் உண்மையான காதலருக்கு அது மரணத்திற்கு சமம் என்பதை காளிதாசர் விளக்குகிறார். அன்யேஷாம் கிம் அசாத்யமிதி ந ஜானாமி கிந்து அனுராகினாம் வியோககாலே ஜீவனம் நாம மகா அதிசயமேவ. விளக்கம்: மற்றவர்களுக்கு எது சாத்தியம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் காதலர்களுக்கு பிரிந்திருக்கும் காலத்தில் உயிர் வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய அதிசயமே, மகா அதிசயம். வள்ளுவர் இங்கே அரிது ஆற்றி என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த அதிசயம் என்ற சொல் வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசத்தில் இது வைலக்ஷ்யம் எனப்படும், அதாவது உலக வழக்கிற்கும் தன் மனநிலைக்கும் உள்ள வேறுபாட்டைக் கண்டு வியத்தல். அமுருக சதகத்தின் ஒரு பாடல். பிரிந்த பின்னும் மூச்சு வருகிறதே, இந்த பெண்ணின் இதயம் கல்லோ. வாழும் உலகம் வியப்பானது, உயிர் போகாதவர் இங்கு அநேகம் பேர். விளக்கம்: அரிது ஆற்றி என்றால் தாங்குவதற்கு மிகவும் கடினமான பிரிவை தாங்கி.
அல்லல் நோய் என்றால் பிரிவால் வரும் துன்பமாகிய நோய். பின்னிருந்து என்றால் காதலன் சென்ற பிறகு. வள்ளுவர் இங்கே பலர் என்று குறிப்பிட்டது உண்மையில் நான் அவர்களில் ஒருத்தி அல்ல என்பதை உறுதிப்படுத்தவே. உண்மையான காதலில் பிரிவுக்குப் பின் வாழ்வு என்பது இல்லை. அப்படி வாழ்ந்தால் அது காதலின் குறைபாடே தவிர பெருமையல்ல என்பது தலைவியின் துணிவு. இத்துடன் பிரிவாற்றாமை அதிகாரம் நிறைவுற்றது. 116. பிரிவாற்றாமை. ஆத்மாவின் ஏக்கமும் கர்மவினையும். முன்னுரையில் நீங்கள் குறிப்பிட்டது போல தலைவன் பகவான் திடீரென்று பிரிந்து செல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. தலைவியிடம் இன்னும் அனுபவிக்க வேண்டிய சிறிது கர்மபலன் பாக்கியிருக்கிறது. அந்த கர்மவினைகள் நீங்குவதற்காகவே இறைவன் சற்று காலம் மறைவாக இருக்கிறார். இந்த இடைவெளியில் தலைவி அடையும் துயரமே பிரிவாற்றாமை ஆகும். 1. சொல்லாமலே புரியும் பிரிவு. செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றுனின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. நீங்கள் போகாமல் இருப்பீர்கள் என்றால் அதை என்னிடம் சொல்லுங்கள். சீக்கிரம் வந்துவிடுவேன் என்று சொல்வதை நீங்கள் வந்த பிறகு யார் உயிரோடு இருப்பார்களோ அவர்களிடம் சொல்லுங்கள் என்கிறாள் தலைவி. ஆன்மீக பொருள். இது பக்தியின் மிக தீவிரமான நிலை. இறைவனை பிரிந்து ஒரு கணம் கூட ஆத்மாவால் உயிர் வாழ முடியாது. இந்த தவிப்பு ஒரு யோகியின் தவத்திற்கு சமமானது. 2. பழைய இன்பத்தின் நினைவுகள். முன்பு அவர் என்னை பார்த்த பார்வையும் தந்த இன்பமும் இப்போது பிரிவில் வேதனையாக மாறுகின்றன. ஆன்மீக பொருள். ஆத்மா ஒருமுறை இறைவனின் பேரின்பத்தை ருசித்துவிட்டால் மீண்டும் இந்த சாதாரண உலகியல் வாழ்க்கையில் அதற்கு ஒட்டாது. அந்த பழைய தரிசன நினைவுகளே ஆத்மாவை மீண்டும் இறைவனை நோக்கி உந்தும் எரிபொருளாக மாறுகின்றன. 3. அச்சமும் தவிப்பும். பிரிவு குறித்து அவர் பேசத் தொடங்கும்போதே எனக்கு அச்சம் உண்டாகிறது. அவர் பிரிந்தால் என் நிலை என்னவாகும்? ஆன்மீக பொருள். ஒருவேளை இறைவன் மீண்டும் வராமல் போய்விடுவாரோ என்ற தவிப்பு பக்தையை ஆட்கொள்கிறது. இந்த தவிப்பு அவளது அகங்காரத்தை முழுமையாக அழித்து அவளை சுத்திகரிக்கிறது.